வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தாவேக அதன் முதல் மாநாட்டை அறிவித்திருக்கிறார் அதன் நிறுவனர் தலைவர் நடிகர் விஜய். 27ஆம் தேதி அடுத்த மாதம் அப்படின்றது அந்த மாநாட்டுக்கான தேதி. இந்த ஒரு சூழல்ல இது கொள்கைகளை முழங்கக்கூடிய அரசியல் திருவிழாவாக இருக்க போகிறது அப்படின்னு அந்த அறிக்கை கூறுகிறது. அதே நேரத்தில் மாநாடு இந்த மாதமே நடத்தப்படும், மாத இறுதியில் அப்படின்ற பேச்சுக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததுன்னா அதன் அடிப்படையில் தான் காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டது. காவல்துறை அனுமதி இதெல்லாம் வைத்து பார்க்குறப்போ அதற்கான பணிகள் நடக்கிறதான்ற கேள்விகள் இருந்தப்போ ஒரு மாதம் மாநாடு தள்ளி போயிருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இதற்கிடையில் விஜயனுடைய அரசியல் நகர்வுகள், நேரடியாக விஜய் சென்ற முதல் நிகழ்வு அப்படின்னா பெரியார் திடலுக்கு நேரில் சென்று அவர் மரியாதை செலுத்தியது. இதனை வைத்து பாஜக உள்ளிட்டவர்கள் ஏன் விஜய் ஒரே சாயல்ல வரணும், திராவிட சாயல்ல ஏன் வரணும், திராவிடம் தான் விஜயனுடைய கொள்கை அப்படின்ற கேள்வியை முன்வைக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லலை அப்படின்றதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ விஜய் இருக்கக்கூடிய அரசியலே வர்றாரா, ஏன் தேசிய கண்ணோட்டத்தோடு விஜய் யோசிக்கல, தேசிய நீரோட்டம் பற்றி யோசிக்கலன்ற கேள்வியை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம் எழுப்புகிறார்கள். இந்த நேரத்தில் பெரியாரை தொடாமல் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு அமைச்சர் உதயநிதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியத்துவமானவை. விஜயனுடைய மாநாடு லேட்டஸ்டா விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய இயக்குனர் நடிகர் திரு பிரவீன்காந்த் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு லயலாமணி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அரசியல் விமர்சகர் கூட அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய திரு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தனியரசு அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. திரு தனியரசு, ஒரு கட்சியினுடைய தொடக்கம் அப்படின்றது கட்சியினுடைய பேர், அது பதிவு பண்றது, கொடி அறிமுகப்படுத்துறது, எல்லா படிகளையும் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா முதல் படியில மாநாட்டில் விஜயனுடைய தாவேகா காலடி எடுத்து வச்சுட்டு தான் பார்க்கலையா? ஒரு அரசியல் கட்சியாக இதுவே வெற்றி இல்லையா? இந்தியாவில் பல கட்சி தேர்தல் முறை அமைப்பு அரசியல் யதார்த்த நிலையில நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு நடிகர் ஒரு கட்சியை துவக்குகிறார், அதுல ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லையா? ஆனா பொதுவா நடிகர்கள் இது மாதிரி அரசியலுக்கு வருகிற பொழுது ஏதாவது ஒரு குழப்பங்களையும் நாட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் ஏற்கனவே அறிவித்தபடி எதையும் முறைப்படி நடத்தாம ஒரு மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்துக்களையும், இன்னும் சொல்ல போனா ஒரு அறிவிக்கப்பட்டதிலிருந்து அல்லது நிலையான உறுதியான அறிவிப்புகள் எதையும் இதுவரைக்கும் நடிகர்கள் பெரும்பாலும் கடைபிடிச்சதில்லை. அதுல நம்ம ரஜினி பார்த்தா இப்ப விஜய் அதே மாதிரி, ரஜினி மாதிரியே விஜயும் குழப்பத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு காலம் அவரு எல்லா முயற்சிகளிலையும் விஜயும் அதே மாதிரி குழப்புகிறார், தடுமாறுகிறார், பின்வாங்குகிறார், மனதில் உறுதி இல்லை, கொள்கையில உறுதி இல்லை. இல்லையா? விஜயகாந்த் ஒரு மாதிரி பாவம். அவர் ஒரு பெரிய ஒரு நிறைய நெருக்கடியில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அவருமே நீண்ட காலம் நீங்க பல முறை வருவதாக சொல்லி தாமதமாயிதான் விஜயகாந்தனே வந்தாரு. அதே மாதிரி தான் இப்ப விஜயும் ஏற்கனவே பல முறை வந்தாரு. அவங்க அப்பா சந்திரசேகரனை ஏற்கனவே இதோ வந்து விட்டாருன்னு சொல்லி அவர் ஒரு அமைப்பை எல்லாம் அறிமுகப்படுத்தி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் அதுல ஒரு 5 ஆண்டு காலம் அதற்கு பிறகு அமைதியாயிட்டாங்க. அந்த குடும்பம் அல்லது விஜய் தொடர்ந்து ஒரு உறுதி இல்லாத அறிவிப்பு செய்வது அல்லது எதிர்பார்ப்பை உருவாக்குவது, அதன்படி நடந்து கொள்வதில்லை. அப்படித்தான் நீங்க கொடி பெயர்ல குழப்பம் வந்துச்சு, கொடியில குழப்பம் வந்துச்சு, அப்புறம் மாநாட்டு தேதியில குழப்பம் வந்துச்சு. இப்ப 23ஆம் தேதி அன்னைக்கு காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டியா? அக்டோபர் 26 தீபாவளிக்கு முன்னாடி மக்கள் தீபாவளிக்கு பல ஊர்களுக்கு அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடுவாங்க. வணிக நிறுவனங்கள், போக்குவரத்து, பல நெருக்கடி இருக்கு. ஆனா இவங்க தீபாவளி அன்னைக்கு ஒரு 2 நாள் 3 நாட்களுக்கு முன்னாடி கொண்டு கொடுத்தா எப்படி காவல்துறை அனுமதி கொடுக்கும்? இப்ப நீங்க அக்டோபர் 27 காவல்துறை அனுமதி தரல, அது கொடுத்தது இந்த மாதம் 23ஆம் தேதி. ஆனா நீங்க அக்டோபர் 27 தள்ளி வச்சுட்டு மறுபடியும் அனுமதி கேட்டா மறுபடியும் காவல்துறை அனுமதி தராம இருக்கிறதா நல்லது. சோ அப்ப புதுசா அனுமதி கேட்கணும், இல்ல புதுசா அவங்க அனுமதி கொடுக்கணும், புதுசா கண்டிஷன் போடுவாங்க. அப்ப இந்த மாநாடுன்றது இன்னும் சிக்கலுக்குள்ளான ஒன்றாதான் இருக்குன்னு பாக்குறீங்க. அது இன்னும் முடிவு பெற கட்டாயமா சிக்கலுக்கு இருக்குதுயா. அது நெருக்கடி தான். அவரே இந்த நெருக்கடியை நோக்கி நகர்த்துறாரு. அவருக்கு மாநாடு நடத்துற விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல, கட்சி நடத்துற விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல,
ஆனா இந்த இப்பவே கட்சியை துவக்குவதற்கே கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் தடுமாறுகிற தம்பி விஜய் எப்படி ஒரு கட்சியை உருவாக்கி அரசியல் இவர் என்ன பயணத்தை துவக்க போறாரு? அது கொள்கையிலையும் ஒரு நிலைப்பாடு இல்லாம கொள்கையிலையும் தடுமாறுறாரு. அப்ப இவர் எந்த கொள்கையின்படி அரசியல் கட்சியை துவக்கி நடத்துறாருங்கிறதுல பெரும் குழப்பத்துக்கெல்லாம் உச்சமா இருக்கிற விஜய் தம்பி கட்டாயமா இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழல் தொலை தூரத்தில் இருக்கிறதையா அதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. கேட்போம். மாநாட்டுக்கான அனுமதி 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு தான் போன மாசம் அனுமதி கேட்டு, இப்போ 27 புதுசா அனுமதி கேட்கணும், புதுசா லிஸ்ட் கொடுக்கணும், புதுசா கேள்விகள். இன்னும் சொல்லணும்னா தீபாவளிக்கு 4 நாளைக்கு முன்னாடி தென் மாவட்டங்களுக்கு போறவங்க எல்லாம் கிளம்புவாங்க. மழை காலம். இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் இந்த மாநாடு சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா? இது ஒரு குழப்பம் இல்லையா? ஏன் குழம்புற? இல்ல, எந்த குழப்பமும் கிடையாதுங்க. இப்போ அண்ணன் தனியரசு அவர்கள் சொன்னாங்க, நடிகர்கள் என்றாலே ஏமாற்றுவார்கள், அவர்கள்ட்ட உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் சொன்னது எதுவும் அவங்க செய்யலைன்னாரு. இல்ல அவர் சொன்னாரு, நடிகர்கள்னாவே அவங்ககிட்ட உண்மை இருக்காது, பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல, துணிச்சலா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சு பேசியிருக்கிறாரு. அதை மனப்பூர்வமா நான் பாராட்டுறேன். அவர் அரசியல்வாதி, அவர் நடிகரா தாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் தெரியும். கேட்போம், சரிங்களா? அதனால எங்களுக்கு எந்த பதட்டமும் கிடையாது. அவர் பேசும்போது அவர் தான் ரொம்ப பதட்டம் அடைகிறாரு. நாங்க மிக தெளிவா இருக்கிறோம். இப்ப நீங்க கூட தலைப்புல என்ன போட்டிருக்கீங்க, லேட்டஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. எங்க தளபதி அவர்கள் லேட்டாவும் வரல, லேட்டஸ்டாவும் வரல, த கோட்டா வராரு, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சரிங்களா? நாங்க மிக தெளிவாக இருக்கிறோம், மிக கருத்தியல் புரிதலோடு இருக்கிறோம், இந்த மண்ணுக்கான சித்தாந்த தெளிவோடு இருக்கிறோம். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டிற்கான உரிமைகள் நமக்கு இருக்கு. ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், சமூக நீதி, சமத்துவம் போன்றவை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையோடு அவர் வராரு. மாநாட்டிற்கான நாங்க இப்பதான் அதிகாரப்பூர்வமா நாங்க சொல்றோம். இதுக்கு முன்னாடி நாங்க 23ஆம் தேதி நாங்க மாநாடு நடத்துறோம் அப்படின்னு எங்க கட்சியினுடைய தலைமையிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரல. நீங்க எல்லாருமே வியூகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி மாநாடு நடக்க போகுது அப்படின்னு தான் சொன்னீங்களே தவிர எங்க கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமான காவல்துறை அனுமதி என்ன கேட்டீங்க? ஏன்னா அவங்க பத்தின டேட் சொல்லணும். ஏங்க சொல்றது கேளுங்க. எங்க கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடத்துறோம் தான் நாங்க சொல்லியிருக்கோம். எங்களுக்கு ஒரு கால நிர்ணயம் தேவைப்படுதுங்க. காவல்துறை ஒரு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க, சில கட்டுப்பாடுகள் விதிக்கின்ற பொழுது அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய, ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவை ஒரு தலைவருக்கு இருக்குல்ல. இப்ப அந்த மாநாடு நடக்கின்ற பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் வராங்கன்னா எங்க தலைவர் அவர்களை பார்க்க வராங்க. அப்ப அந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய எங்க தோழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதையெல்லாம் பார்த்து பக்குவமா தான் ஒரு மாநாடு நடத்த முடியும். நீங்க நினைக்கிற நேரத்துல மாநாடு நடத்த முடியாது. மாநாடு என்பது மக்களுக்காக தான் நம்ம நடத்துறோமே தவிர விமர்சிப்பவர்களுக்காக நம்ம மாநாடு நடத்துறோம். கட்டுப்பாடுகளால அதுவா தள்ளி போகிறதா அப்படின்ற எங்களுடைய தேவைக்காக நாங்க தான் தள்ளி போறோம். நாங்க மாநாடே மிக ஒரு திட்டமிடலோடு, மிக பிரம்மாண்டமாக, ஒரு பெரும் திருவிழாவாக, ஒரு தமிழர் திருவிழாவாக, அரசியலுடைய திசைவழி போக்கை மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக இருக்குது. அது கொள்கை பிரகடன மாநாடு நம்ம சொல்லியிருக்கோம். எங்க கொள்கை தலைவர்கள் யாரு நம்ம அதுல சொல்ல போறோம், எங்க கொள்கைக்கான செயல் திட்டங்கள் என்ன நம்ம சொல்ல போறோம், கட்சிக்கான கொள்கைகள் என்ன நம்ம சொல்ல போறோம். ஏற்கனவே 2 தலைவர்கள் நாங்க சொல்லிட்டோம். தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் எங்களுடைய கொள்கை வழிகாட்டியாக எங்க தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு இன்னும் பல கொள்கை தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த கொள்கை தலைவர்களை எங்க தளபதி அவர்கள் மாநாட்டில் மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்த போறாரு. அதற்காகத்தான் அந்த மாநாடே கொள்கை பிரகடன மாநாடு. இல்ல, அதுல திரு தனியரசு அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு. ரஜினி அவர்களுடைய நீட்சியா நீங்க பாக்க, நான் கூட கேட்டேன் விஜயகாந்துடைய நீட்சியா ஏன் போல்டா அப்படின்னு. விஜயகாந்த் படத்தில் நடிக்கிறப்பவே கட்சியினுடைய கொடி, சிம்பிள், இதெல்லாம் அவருடைய கொள்கை பாடல் வரைக்கும் அவர் திரைப்படங்கள் இருக்கப்பே வந்துருச்சு. ஆனா விஜய் இப்பதானே எல்லாத்தையும் உருவாக்குறாரு. நீங்க எங்களோட யாரையும் ஒப்பிட வேணாங்க. நாங்க மக்களை நோக்கி வரோம், மக்களுக்காக வேலை செய்ய வரோம், மக்களை தேடி நாங்க போறோம், மக்கள் எங்களை தேடி வராங்க. மக்கள்கிட்ட தாங்க நாங்க ஓட்டு கேட்க போறோம். இப்ப எங்க தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று ஐயா தனியரசு அவர்கள் முடிவு பண்ண முடியாது. தமிழ்நாடு மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க, மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. அப்ப எங்களுடைய செயல் திட்டங்களையும், எங்களுடைய கொள்கைகளையும், எங்கள் சித்தாந்தங்களையும் மாநாட்டு மூலமாக எங்க தலைவர் அவர்கள் தெரிவிக்க போறாங்க. அது வாக்காக மாறி மக்கள் பணி செய்ய போறோமா என்பதை மக்கள் தானே தீர்மானிக்க போறாங்க. ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த தமிழ்நாட்டு மக்கள் நடிகர்களை இனி நாடாள அனுமதிப்பதில்லை. சாலி கிராமத்திலிருந்து, கோடம்பாக்கத்திலிருந்து நேரா ஒருத்தர் கோட்டைக்கு முதலமைச்சராகிற கனவை இனிமேல் நனவாக்குவதற்கு அந்த காலத்தில் எங்களுடைய மூதாதையர்களைப் போல தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் மூடர்களாக இப்பொழுது இல்லை. இந்த நவீன சமூகம் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக இருக்கிறது. ஆகவே நடிகர்கள் விஜய் தான் எங்களுக்கு பெரியாரை பத்தி, அண்ணாவை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரைக்கும் பெரியார் மையத்துக்கு போகாத தம்பி விஜய் 50 ஆண்டு காலமாக
பேரறிஞர் அண்ணாவை பற்றி இதுவரை பேசாத 50 ஆண்டுகளாக பேசாத தம்பி விஜய் நடிகர் இப்பொழுது வந்து புதிதாக நான் தான் பெரியாரை மக்களிடத்துல கொண்டு போறேன், அண்ணாவை கொண்டுட்டு போறேன்னா எந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாளிகளாங்கிற நான் அவ்வளவு மணிக்கு இருக்கிற ஆர்வம் விஜய்க்கு இருக்காது. அதனால விஜய் மக்கள் புறக்கணிப்பாளர்கள் நடிகர்களும் ஐயா இருங்க. தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் யாருக்கும் குத்தகைக்கெல்லாம் கொடுக்கல, யாருக்கும் பத்திரம் போட்டுலாம் கொடுக்கல. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் மக்களுக்கான தலைவர்கள், மக்களுக்கான தலைவர்கள், மக்கள்கிட்ட 50 வருஷமா விஜய்க்கு 50 வருஷமா தெரியலையாங்கறேன். 50 ஆண்டுகளாக தம்பி விஜய்க்கு தெரியல. ஐயா தனியரசு அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து அம்மையார் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்தாங்க, அவர் எம்எல்ஏ ஆனாரு. அப்ப அவரால் அவர் ரெட்டல சிம்பல்லே தான் நின்னாரு. ஆமா, அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க. சினிமா துறையில என்ன கருத்து வேணாலும் பேசுவீங்களா? எங்க சினிமா என்பது ஒரு துறைங்க. மக்களுக்கு பிடிக்கணும், மக்களுக்கு பிடிச்சா அவங்க முதலமைச்சரா மாற போறாங்க. நாங்க மக்களை நோக்கி தானே வரோம். அப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி எங்களை விமர்சிக்க வேண்டிய தேவை பெரியார் சிலைக்கு மரியாதை, அண்ணாவுடைய கட் அவுட் வந்து பாடல் இடம்பெற்றிருப்பது, இதுதான் என்னுடைய நீட்சியான கேள்வியும் முன்வைக்கப்படுது. பேசலாம். நம்முடைய பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் முன்வைத்திருக்கேன். நான் திரும்ப உங்ககிட்ட நான் வரேன் சார். தொடர்ந்து திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட இன்னும் அவங்க வந்து என்ன கொள்கைன்னு சொல்லலை. ஆனா பாஜக வந்து ஏன் நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, திராவிட சாயலோட நீட்சி அப்படின்னு நீங்க ஒரு கொள்கையை இதுதான் அப்படின்னு நீங்க ஒரு வழி, இந்த வழிதான் நீங்க போறீங்களா அப்படின்ற கேள்வியே பாஜக ஏற்படுது. பாஜக ஏற்படலை. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க தெரிவித்த அந்த கருத்துக்கு பின்னாடி நியாயம் இருக்குது, அது வேறு விஷயம். நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அடிப்படையில் வலதுசாரி சிந்தனை எனக்கு இருந்ததே இல்லை, கம்யூனிஸ்ட் வார்த்தைகள் எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த முல்லை முள்ளால் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ இவங்க வந்து இப்போ தனியரசு என்ன சொல்றாருன்னா, திரையிலிருந்து நடிப்பவர்களை இனி தமிழ்நாடு ஏற்காதுங்கிறாரு. நிஜ வாழ்க்கையில் நடிப்பவர்களை தான் தமிழ்நாடு ஏற்கும்னு அவர் சொல்லுவாருன்னா அதுல இருந்து விஜய் வேறுபட்டு இருக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன். காரணம், நிஜ வாழ்க்கையில பெருசா நடிக்காதவர் இதுவரைக்கும் விஜய் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, ஏன்னா மதுக்கடையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இதை நான் துறக்கிறேனே, இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எப்படி குடிக்கிறாங்க, ஐயோ என்னுடைய நாட்டில் குடிக்கிறாங்களேன்னு ஸ்டாலின் ஐயா அந்த திரையில் நடிக்கின்ற அந்த நிஜ வாழ்க்கையில் நடிக்கின்ற அந்த விஷயத்துக்குள்ள நம்ம வர விரும்பல. ஆனா கேள்விக்கு வந்துடுறேன். காங்கிரஸ்ல இருந்து எத்தனையோ கட்சிகள் பிரிந்து வந்திருக்கு. மமதாவா இருக்கட்டும் அல்லது ராஜசேகர் ரெட்டியா இருக்கட்டும், எத்தனையோ பேர் பிரிந்து வந்திருக்காங்க. சித்தாந்த ரீதியா அவங்க காங்கிரஸ் விஷயத்தை தான் எல்லா இடத்துலையும் செயல்படுத்தி இருக்காங்க. ஆனால் அவங்க வேறுபட்டது எங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து வேறுபட்டு தனித்தனியா பிரிச்சு வந்தாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய கட்சிகள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப திராவிட மாடல்லையே வந்து கட்சிகள் வருது அப்படிங்கிறத நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழிசை அம்மா வந்து அதை இப்படி கேள்வியா வைத்திருக்காங்க, ஏன் நீங்க வந்து அதே மாதிரியே பண்றீங்க, அதுலேருந்து வேறுபடலாமே அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் முல்லை முள்ளால் எடுக்கிறதுக்காக தான் அதை பண்றாருன்னு தோணுது. விஜயகாந்த் ஐயா அரசியலுக்கு வரணும்னு அடிப்படையில் நினைக்கல, அவர் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் எப்ப மண்டபத்துல கை வச்சீங்களோ அப்ப அவர் வந்து அரசியலுக்கு வர வேண்டிய அதுக்கு முன்னாடியே எடுத்தாரு. அப்பவும் பாருங்க, அதாவது முன்பே படங்களே அவரு மோதிரங்களை பயன்படுத்துறதா இருக்கட்டும், சரி கொடிகளை பயன்படுத்துறது, அதெல்லாம் டூ இயர்லி சார் இருந்தது. இப்ப வந்து அவர் வந்து விஜய் ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியலுக்கு வரணும்ன்றது இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, குறைந்தது ஒரு 20 வருடமாகவே அவருக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தது. திரைப்பட வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்ற எந்த நடிகர்களும் செய்யாத ஒரு விஷயம், அதாவது இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு படத்தை முடித்து கொடுத்த அரசியல் தலைவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா அப்படி ஒரு டிமாண்ட் இருந்தது. ஆனால் இவர் வந்து இல்லை இதான் என் கடைசி படம், அரசியலுக்கு வந்தா இனிமேல் நான் படத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அவரிடம் அரசியல் சித்தாந்தம் தெளிவா இருக்கு. பிஜேபிக்கு ஏன் இதை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு சொன்னா, எழுதி வச்சுக்கோங்க, விஜய் ஐயா பிரிக்க போற வாக்குகள் எதுவாக இருந்தாலும் அது அதிமுகவிலும் திமுகவிலும் இருக்கக்கூடிய 40+ வயதுக்கு உட்பட்ட பெண்களும் 25 மைனஸ் இருக்கக்கூடிய ஆண்களையும் தான் அவர் முதல்ல வரவேற்கணும்ல. அந்த நீங்க தேசியத்தின் பக்கம் பாருங்கன்னு ஏன் சொல்றாங்க? விஜயுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இல்ல ஏன் சொல்றோம் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் பேசி திமுகவை திருத்த முடியல, இத்தனை ஆண்டு காலம் பேசி மற்றவங்களை திருத்த முடியல, இவராது புதுசா வராரு திருத்தினா நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கொண்டு போறோம். இப்ப என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இவர் வந்து இன்னும் தன்னுடைய சித்தாந்தம் என்ன, அந்த ஒத்தை வரி என்னங்கிறத சொல்லல. ரஜினிகாந்த் ஐயா மாதிரி விஜயை வந்து நீங்க வந்து பார்க்க கூடாது. காரணம் என்னன்னா, 2 காரணத்துக்காக, நல்லதுலயும் பார்க்க கூடாது, கெடுதலையும் பார்க்க கூடாது.
நல்லது என்ன அப்படின்னு சொன்னா ரஜினி ஐயா வரும் பொழுது ஆன்மீக அரசியலுங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இதுக்காகத்தான் நான் வரேன் அப்படின்னாரு. தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப அவசியமாக இருந்தது. காரணம் என்னன்னா இங்க போலி நாஸ்திகம் தலை தோங்கி விளையாடி கொண்டிருக்கு. அந்த சூழ்நிலையில அவர் முதல் எதிர்ப்பே அங்கதான் சிந்திச்சார் ரஜினிகாந்த். அப்புறம் அவர் ஏன் வரலங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னங்க முதல் எதிர்ப்பே ஆன்மீக அரசியல தான் சந்திச்சார். இல்ல ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற அடிப்படைக்கு தான் அவர் வந்தாரு. ஆனால் ரஜினியிடம் இருக்கக்கூடிய ஆவேசத்தை அண்ணாமலையிடமும் ரஜினியிடம் இருக்கக்கூடிய நிதானம் அமைதியை விஜயிடமும் பார்க்கிறதுங்கிறது வந்து யதார்த்தமா நடக்க போகுது. இன்னி வரைக்கும் சொல்றேன், நாளைக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒத்தை வரி என்னங்கிறத அவர் சொல்லணும். கண்டிப்பா வந்து இதற்காகத்தான் வர்றேன்னு சொல்லணும். தீபாவளி காலகட்டத்தில் ஒரு மாநாடு நடத்துறேன்னு அவர் சொன்னார்னா அதனால வணிகர்களுக்கு பாதிப்பு இருக்கலாம். வணிகர்களுக்கு பாதிப்பு இருந்த உடனே அரசியல்வாதிகளுக்கு கோபம் வந்துடும். ஐயோ என்னுடைய விற்பனையை பாதிக்கிறீங்களேன்னு கோபம் வந்துடும். அது இயல்பு. ஆனால் இவர் நடத்த போறது ஒன்றும் நகரத்துக்குள்ள நடத்த போறது இல்லை. அவருடைய மாநாடு தனியாக ஒரு இடத்துல நடக்க போகுது. அங்க மக்கள் போறாங்க, திரும்பி வந்துட போறாங்க. அது தீபாவளிக்கு முன்னாடி நடந்தாலும் எந்த குழப்பமும் இல்லை. அவர் கிறிஸ்துமத்தை நோக்கி நடத்தியிருந்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனால் லேட்டா வந்தாரான்னு கேட்டா இல்லை. கரெக்டான டைம்ல கரெக்டான வயதுல வராரு. லேட்டஸ்டா வந்திருக்காரா இல்லையாங்கிறது அவருடைய சித்தாந்தத்தை வச்சுதான் என்னால சொல்ல முடியும். இன்னி வரைக்கும் அவரு தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்லல. கேரளாவை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு 2 யானையும், இலங்கை அவருடைய மாமனார் ஊரு, அதுல இருந்து அந்த நிறங்களையும், அதே மாதிரி அந்த இதை வாகை மலருங்கிறத வந்து தன்னுடைய குறியீடாகவும் அவர் எடுத்து வந்து வச்சிருக்கிற அந்த கொடியை நம்ம பார்த்துட்டோம். அதை வைத்து சித்தாந்தத்தை என்னால எடுத்துக்க முடியல. ஆரம்பத்திலேயே அவர் ஈவே ராமசாமி ஐயா, காமராஜ் ஐயா மற்றும் அம்பேத்கர் 3 பேரையும் படிங்கன்னு சொல்லும்போது, ஐயா 3 பேரை படிங்கன்னு சொல்லாதீங்க, குழப்பம் வந்துடும், 2 பேரை சொல்லுங்க, எந்த 2 பேரை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்க சொல்லுங்க, அதுல பெரிய குழப்பம் இருக்காது அப்படிங்கறத நம்ம சொன்னோம். இப்ப ஏன் 50 வருடத்துக்கு கழிச்சு அவர் அங்க போறாரு, 60 வருடத்துக்கு அப்புறம் ஏன் அவங்க போறாருன்னா, சிவாஜி கணேசன் ஐயா திருப்பதிக்கு வருஷம் போயிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அவரை கட்சி விட்டு தூக்கணும்னு உடனே நீங்க திருப்பதியை காரணம் காட்டினீங்க. அரசியல்வாதிகளுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் இவங்கள மாதிரி அரசியல்ல நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட வரவங்களை வரவேற்பது தான் முக்கியம். ஆனால் அவர் எங்கே வேறுபட்டு, அதாவது ரூட்ஸ் வேறுபட்டு எங்க நிக்கணும்னா எந்த சித்தாந்தத்துக்காக அவர் வராருங்கிறத தெள்ள தெளிவா சொல்லணும். உதயநிதி ஐயாவுடைய எதிர்ப்புக்காக மட்டும் அவர் வராருன்னு சொன்னா, விஜயகாந்த் ஐயாவுடைய விஷயத்துல என்ன ஆச்சுன்னா 2006, 2009, 2011 3த்துலயும் அவர் அற்புதமான ஒரு வளர்ச்சியை பார்த்தாரு. எங்க தப்பு பண்ணாருன்னா, அந்த 2016 தேர்தல் கூட்டணி பேசும்போது இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி பேச வேண்டிய அவசியம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்தது. அந்த இடத்துலதான் பிரச்சனை வந்தது. அதுல வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் எல்லாம் திமுக எடுத்துட்டு போயிருச்சு. அதுல இருந்து தேமுதிக எந்த இடத்துலயும் வளர்ச்சி பெறல. சோ அந்த மாதிரியான தவறு பண்ணக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு வரி, இருந்து விஜய் எதையாவது கத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை கத்துக்கணும். மூத்த அரசியல்வாதிகளை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, தன்னுடைய ரசிகர்கள் இளைஞர்கள் அப்படிங்கறத ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, ரெண்டுத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணாருன்னா அவர் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இந்த பேலன்சிங் பண்ணாம விட்டாருன்னா அவரும் இன்னொரு நடிகராகத்தான் இருப்பார். பாஜக ஆலோசனை கேட்டுக்கணுமோ? இல்ல இல்லைங்க, ஏன்னா ரவிச்சந்திரனையா சொல்றத பார்த்தா பிஜேபியோட பிடிமா தான் விஜய் வர்றாரு. அப்ப இங்க பெரியாரையா காங்கிரசுடைய பி டீமா தான், மக்களுக்கான டீம், காங்கிரசுடைய பி டீமாகத்தான் விஜய் ஐயா வர்றாரு அப்படிங்கறத என்னால குற்றச்சாட்டாவே வைக்க முடியும். பேசிக்கிட்டு இருக்கீங்க. புரிதல் இல்லாம பேசிட்டு புதிதாக பண்ண போறாரு. யாருடைய பி டீமாவே எனக்கு தெரியல. அப்படி இருந்தா காங்கிரசுடைய பி டீமா தான் எனக்கு தெரியும். நீங்க தான் சொன்னீங்க ரவிச்சந்திரயா, நீங்க தான் சொன்னீங்க. இப்ப விஜய் வரவேற்கிறேன், சரியான நேரத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னீங்க. சரி, கேட்போம் திரு பிரவீன்காந்த் அவர்கள்ட்ட. விஜயதரணி அவங்க சொல்றாங்க, விஜய் வர்றதுக்கு பின்னாடி ராகுல் காந்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து பாஜக இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு வந்து ஏன் வந்து விஜய் வந்து திராவிட சாயலையே பயணிக்கின்ற கேள்வியை இங்க முன் வைக்கிறாங்க. அப்ப வந்து இவங்க புஷ் பண்றாங்களா, திராவிடத்தை நோக்கி தான் அவர் போறாரு. ஆனா இன்னும் அவர் வெளிப்படையா சொல்லல, பெரியார் நினைவிடத்திற்கு சென்றார் அப்படின்றத தாண்டி ஒரு வெளிப்படையா சொல்லல. இவங்க அப்படி புஷ் பண்றாங்க, நீ இங்கதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனி அரசு சார் எப்ப பார்த்தாலும் சினிமாக்காரர்கள் அதிகமாக இருக்கிற சாலி கிராமத்துல இருந்து வர்றது தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு. எல்லா கிராமங்கள்லயும் இருக்கிறது இன்னைக்கு விஜய் தாங்க. மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் இருக்கிற அத்தனை இளைஞர்களுடைய இதயங்கள்ல குடிகொண்டிருக்கிறது அவர் தான். முதல்ல ரஜினிகாந்த் இருந்தாரு, ரஜினி மிஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அவரை, எம்ஜிஆர் இல்லைன்னு
அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜயகாந்த் சார் மலைக்கும் வடலூருக்குமான வேறுபாடு. கருணிக்காங்க ஐயா. இல்ல, விஜய் சார் புரட்சிகர தலைவர் நான் என்பவர் சொல்ல காலகட்டத்தில் அளவிடு. இல்ல எம்ஜிஆர் அரசியல் இல்ல ஜெயிச்சார். சாலி கிராமத்துல இருந்து வரதுல என்ன இவருக்கு பிரச்சனை? கிராமத்துல இருக்கிற அத்தனை இடத்துலயும் அவர் கொடி தான் இப்ப பறந்துகிட்டு இருக்கு. அதுல இல்ல, என்ன இல்ல, உங்களுக்கு இல்ல. சிக்கல்? இப்போ ரெண்டாவது அவர் பி டீம்ங்க, பி டீம் தான், பியூட்டியான டீம், பி ஃபார் பியூட்டி. போங்க, தமிழ்நாட்டுக்கான அடுத்த பியூட்டியான டீம் வந்து கட்சி வந்து அவர்தான் பி டீம். அதனால அவர் பி டீம் ஏற்கனவே ரஜினி அது ஒரு பியூட்டிஃபுல் டீம், பியூட்டிஃபுல் கட்சியாக தமிழ்நாட்டுக்கு மலரும். இன்னொன்னு என்னன்னா, அவருடைய கொடியில 2 யானைங்க இருந்தது. ரஜினிகாந்தோட ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக், இடையில அவர் கீழே விழுந்துட்டு சந்திரமுகியில எந்திரிச்சார். எந்திரிக்கும் போது ஒரு டயலாக் ஒன்று சொன்னாரு, நான் குதிரை யானை இல்ல, நான் வந்து டக்குனு எந்திரிச்சுக்கும் அப்படின்னாரு. ஆனா இவருடைய கொடியில பார்த்தா ரெட்டை யானைங்க இருக்கு. ரெட்டை யானைங்களா குதிரையான்னு பாத்தீங்கன்னா இது ரெட்டை யானை கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா பலம் எதுக்கு அதிகம்? குதிரையை விட யானை தானே பலம். ஆனா படத்துடைய போஸ்டர் வச்சு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி என்ன சார் யானையா இருக்கு? நீங்க டிஎம்கே கருணாநிதி எல்லாம் எப்படி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? அப்படியே வானத்துல இருந்து டயலாக் வந்ததா? சினிமா டயலாக் தான், மந்திரி குமாரி டயலாக் தானே. எல்லாம் சினிமா தான் சார். சினிமாவை தாண்டிங்க எதுவுமே கிடையாது. இன்னொன்னு பாருங்க, இன்னும் திருப்பி நான் இன்னொரு பஞ்சு, வின் நாயகன். அவர் வந்து வின் நாயகன், விஜய் அவர்கள் வின் நாயகன். ஏன் விநாயகனுக்கு வாழ்த்து சொல்லல? ஒரு கேள்வி இருக்கு, எல்லாருக்குமான கேள்வி அது. எங்க எத்தனை தமிழர்கள் போய் பார்க்கறாங்க, எத்தனை இந்துக்கள் போய் பார்க்கறாங்க, ஏன் விநாயகனுக்கு சொல்லல? சொல்லணும். நீங்க பொது தலைவன், நீங்க ஈவே ராமசாமியை பார்க்கிற தலைவன்னா நீங்க மாட்டுவீங்க, முத்திரை குத்துவாங்க. உங்களை முத்திரையில மாட்டாதீங்க. நீங்க ஒரு புதிய இப்ப இன்னொரு கேள்வி, அவர் விஜயுடைய படம் முன்னாடி பொட்டு வச்சு வந்துச்சு, இப்ப பொட்டு இல்லாம இட்ட பார்த்தவங்க இப்ப பொட்டை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல இட்டு தான், விஜய் தான் இட்டு தான், இப்ப பொட்டு போச்சு. அதனால சார் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு மாற்றம் தேவை என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. இத திருப்பி திருப்பி இந்த திராவிடம் 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 சொல்லி ஈவே ராமசாமியை கொண்டு வந்து திணிக்கிற வேலை வேண்டாம். இல்ல யார் திணிக்கிறா சார்? விஜய் தான் போறாரு. திரு விஜய் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அது பண்ணிட கூடாது. எதுக்கு சார் நீங்க விநாயகரை அவாய்ட் பண்றீங்க? ஏன் அவாய்ட் பண்றீங்க? ஏன் அவாய்ட் பண்ணீங்க? விநாயகர் தமிழ்நாட்டு கடவுள். முருகன் யாரு? தமிழ் அழகிய தமிழ் மகன் யாரு? அழகிய தமிழ் மகன் விஜய், அழகிய தமிழ் மகன் முருகன். சார் உங்களுடைய எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகாம எதையும் செய்ய மாட்டார். கேட்கணுமா நாங்க? சார் எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போகாம எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. என்னமோ இங்க சாமியே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா அம்மா யானைகளை மதிக்காம இருந்ததா? ஏன் நீங்க கூட்டணி வச்சீங்க? ஏன் அங்க போய் நின்னீங்க? இல்ல ஐயா, நீங்க கேட்க வேண்டியதானே ஜெயலலிதா மேடம் கிட்ட, ஏன் கேட்கல சார்? அதனால இங்க சாமி இல்லன்னு சொல்லாதீங்க. இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு லைலா மணி தான் பதில் சொல்லு. ஏன் அப்ப வேணும்னே ஒரு தவறுத்தாருன்னா அப்புறம் இதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க சார். நாங்க பாராட்ட மக்கள் இப்ப தெளிவாயிட்டாங்க சார். நீங்க யாராக இருந்தாலும் சரி மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஏன் பேலன்ஸ் பண்ணல சார்? மக்கள் தெளிவாயிட்டாங்க சார். நீ எனக்காக வரியா தனியா வரியா? தமிழக மக்கள் வந்தா ஒன்னா பாரு, விநாயகனையும் பாரு, ராமசாமியும் போய் பாத்துக்கோ. இந்த சாமியும் பாரு, அந்த சாமியும் பாரு. நீ வெறும் ராமசாமியை பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் குறையும். நாங்க அப்ப சினிமால மட்டும் உன்னை பாத்துக்குவோம். அரசியலுக்கு வந்தீங்கன்னா நீ பொது பார்வை. ஏன்னா எல்லாரும் வீட்லயும் அதை கேட்போம். நான் திரு கார்த்திகனுடைய பார்வை, முதல் பார்வை வாங்கணும் அப்படின்னு. ஒரு மாநாடு தான் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய முதல் கொள்கை பிரகடனமா இருக்கும். அதுவும் இதுல வந்து விஜய் அப்படின்றப்போ ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதற்கு முன்பே அவர் இந்த கொள்கை இல்லை இதை நோக்கி பயணிக்கிறார், இவர் யாருக்கான பி டீம் அப்படின்னு விவாதங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மாநாடு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும். விஜயனுடைய தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துன்னு பார்க்கலாமா? நிச்சயமா அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த இன்னைக்கு விடுத்த அறிவிப்பிலேயே, அக்டோபர் 27 மாநாடு என்ற அறிவிப்பிலேயே கொள்கை பிரகடனத்தை வந்து அன்று செய்யவிருக்கிறோம்ன்றதை தெளிவுபடுத்துறார். அதற்கு முன்பே வந்து அவர் எந்த திசையை நோக்கி பயணிக்க போறார் அப்படின்றதையும் அதற்கு கோடிட்டு காட்டுறார். அவர் முன்பு சொன்னது வந்து தந்தை பெரியார் அவர்களையும் கர்ம வீரர் காமராஜர் மற்றும் அம்பேத்கர் அவர்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாலும் சரி, அதற்கு முன்பு பொதுவாக கட்சி வந்து லான்ச் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்றதையும் சரி, அந்த கட்சியினுடைய கொடியை வந்து அனௌன்ஸ் பண்றதும் சரி, இல்லை இந்த எந்த கொள்கை வழி போறன்ற கோடிட்டு காட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சமூக ஊடகங்கள் வழி வாயிலாகவே வந்து தெரியப்படுத்தக்கூடிய விஜய் அவர்கள் முதல் முறையாக ஒரு தலைவருக்கு வந்து மரியாதை செலுத்துகிறார், அல்லது முதல் மரியாதையாக வந்து தந்தை பெரியாருக்கு பெரியார் திடலுக்கு போய் செலுத்துகிறார் என்பது பலருக்கு நெருடலாக இருக்கலாம். அது வந்து விஜய்க்கு அதுக்கு வந்து அதை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எந்த கொள்கையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது அதை அவர் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்க வந்து இதுக்கு ஏன் சொல்லலை, இது அதை ஏன் சொன்னீங்க, இல்லை இந்த நீங்களும் ஏன் போய் வந்து பெரியாருக்கு வந்து மரியாதை செலுத்துறீங்க அப்படின்னு பேசுவதெல்லாம் வந்து இவர்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அவர் மீது திணிக்க நினைக்கிறது.
அதற்கு ஈடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே வந்து பல சுற்றுகள்லயோ இல்ல பல தருணங்கள்ல இதை பத்தி ஆராயாமையா வந்து பெரியார் திடலுக்கு சும்மாவா போயிருப்பாரு. அவர் போய் அந்த முதல் மரியாதையாக வந்து ஒரு தலைவருக்காக பொதுவெளியில வந்து பொது இடத்துல வெளியே வந்து செய்யக்கூடிய மரியாதை தந்தை பெரியாரை தேர்ந்தெடுத்தது. இந்த கணக்குகளை எல்லாம் வந்து ஆலோசிக்காம இந்த விநாயகர் சதுர்த்தி வேற வருது, இந்த சமயத்தில் நம்ம போறோம் அப்படின்றதெல்லாம் ஆலோசிக்காம இல்ல அவர் வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணாமையா போவார். இல்ல சார், நீங்க இல்ல அவர் போயிருந்தா எல்லாத்தையும் பண்ணிருக்காரு, வெறும் சமாதி கிட்ட போயிட்டு வந்திருக்காரு. இல்ல சார், அப்ப என்ன அரைகுறையா தான் போயிட்டு வந்திருக்காரு, முழு மனதோடு போகவில்லை. அப்படின்னா என்ன பண்ணிருப்பாரு சார்? அவர் எப்படி போனாரு, அரைகுறையா போனாரா, எது போனாரோ இல்லையோ, முதல் முறையாக நான் பேசலாமா, போயிட்டு வர்ற மாதிரி தான் போயிட்டு வந்திருக்காரு. ஓகே ஓகே திரு கார்த்திகேயன், அதாவது அவர் கொஞ்ச நேரம் போனாரா, 5 நிமிஷம் இருந்தாரா, 50 நிமிஷம் இருந்தாரான்றதெல்லாம் கணக்கு இல்ல. அது சொல்லக்கூடிய அந்த சிம்பாலிசம் தான, மெசேஜ் தான் வந்து அது மக்கள்கிட்ட என்ன விஷயத்தை கடத்துதுன்றதான் முக்கியம். அவர் போய் இவ்வளவு நேரம் பார்த்தாரா, இவ்வளவு இந்த இடத்துக்கு போனாரா, அந்த இடத்துக்கு ஏன் போகலன்றதெல்லாம் அவசியம் இல்லை. அவர் அங்க போகணும் என்று தீர்மானித்தது அவர் நிச்சயமாக ஒரு கணக்கோடு தான் அங்க போயிருப்பார். அப்ப அவர் வந்து இந்த வழியில பயணிக்கணும்னு நினைக்கிறார். இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் சொன்ன விஷயங்களே வந்து எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தத்துவத்தை முன்மொழி வந்து அவர் நினைக்கிறார். அவர் வந்து திராவிடமும் அதுல பேசுகிறார், பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார், பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார், தேசியமும் அவர் பேசுகிறார், மதசார்பின்மையும் பேசுகிறார், தமிழ் தேசியமும் இல்ல தமிழ் உணர்வு, இனம் சார்ந்து அரசியல் அப்பையும் முன்மொழிகிறார். அப்ப எல்லாவற்றையும் எங்கெங்கெல்லாம் வந்து எந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணணுன்ற தேவை இருக்கோ அதை வந்து அவர் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார். விஜய் ஏன் வந்து பெரியார் திடலுக்கு போய் வந்து மரியாதை செலுத்தினார் அப்படின்னா, பெரியார் என்பதை இவங்க தொடர்ந்து வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல, பெரியாரை மட்டும் ஈவே ராமசாமியை போய் பார்த்தாங்கன்ற வார்த்தை வருது இல்லையா, இது எல்லாம் வந்து என்னன்னா நீங்க வந்து கடவுள் மறுப்பு இல்ல கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானது அப்படின்னு பெரியாரை அதுக்குள்ள அது அந்த ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கக்குள்ள நினைக்கக்கூடிய ஒரு யுக்தி தான் அது. ஆனால் மாறாக பெரியார் பேசக்கூடிய ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை இல்ல பெண் உரிமை, இது எல்லாவற்றிற்கும் சமத்துவ சமூகம் உருவாக்குதல், இது எல்லாவற்றையும் வந்து பெரியார் பல விஷயங்களை பேசுகிறார். அந்த புள்ளியில தான் விஜய் வந்து பெரியாரோடு உடன்படுகிறார். முதல் மரியாதை பெரியாருக்கு செலுத்துவோம் நினைப்பது, அவர் பெரியாரை வந்து வெறும் கடவுள் மறுப்போடு மட்டும் சுருக்கி பார்க்கல. திமுகவை பத்தி கேட்கிறாங்க இல்லையா, திமுக இந்த மாதிரி வந்து வாழ்த்து சொல்லலாம், அதே பழனியில் நீங்க ஏன் பண்ணிக்கிறீங்க? திமுக அண்ணா காலத்திலேயே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டது. அவரோட பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து அவர்கள் முன்வெளியில, அதுக்கப்புறம் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் பேசிய கட்சிக்கு நீங்க இன்னைக்கு வந்து அவர்கள் வாழ்த்து சொல்லலன்னு பேசுவது வந்து ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோட பார்வையில பார்க்கிறதா தான் நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியும். டிஎம்கே இல்ல இல்ல அப்புறம் ஈவே ராமசாமி டிஎம்கே தீர்த்து சுத்துது. இப்போ ஏன் என்ன தவறு என்ன தவறு அவங்களுடைய ஆசான் அவங்க தான் ஓபனா டிக்ளேர் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் ஒழுங்கா படிச்சிட்டு வாங்க. இது சினிமா டயலாக் கிடையாது, பஞ்ச் டயலாக் பேசுற விஷயம் கிடையாது. அவர் வந்து பெரியார் என்பவரை வந்து மொத்தமா பார்க்க தெரியணும். அரசியல் பார்வைன்றது ஒரு விஸ்தரப்பட்டு பார்க்கணும், நீங்க விசாலமா பார்க்கணும், ஒரு பிராட் வியூ வச்சு பாருங்க. சும்மா ஒரு சின்ன விஷயத்துல சுருக்காதீங்க. பெரியாரை வந்து மொழிக்கு மொழி டிவிடெண்ட் மாடல் கவர்மெண்ட் தான சொல்றாரு. இல்ல சார், இது இந்த டிபேட் பெரியார் வேணுமா வேணாமான்றது அது வேற. நீங்க வந்து சும்மா இந்த டோன்ட் ட்ரீட் மீ அதை நோக்கிய பாதையை படிக்காம வந்து தப்பு தப்பா உளறிட்டு இருக்காதீங்க. அவர் பெரியாரை வந்து இல்ல இல்ல அதே பெரியார் தான் வந்து அந்த மொழியில சீர்திருத்தம் கொண்டு வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து அது பரவலாக போய்க்கிறதுக்கான வழிவகையை செஞ்சாரு. அதை புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சயின்டிபிக்கா இருக்கணும், மாற்றத்திற்கு உட்படுத்தணும்ன்ற பார்வையில பேசுனதை வந்து நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வந்து விஜயோட விசிட்ன்றதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கு. அவர் பேசக்கூடிய மத நல்லிணக்கமா இருந்தாலும் சரி, இல்ல தந்தை பெரியாரை பத்தி பேசுவதா இருந்தாலும் சரி, இல்ல திராவிடம் இல்ல சமூக மேம்பாடு சமத்துவ சமூகம் எல்லா விஷயம் சொல்லும் பொழுது அப்ப இந்த மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு, என்ன மாதிரி அரசியல் தத்துவத்தை அவர் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் இல்ல அவர் எதிர்பார்க்கிறார்கள் என்றதை விஜய் புரிந்து கொண்டு இந்த திசையில் பயணித்தால் தான் சரியா இருக்கும்ன்ற ஒரு நோக்கத்தில் தான் பெரியார் திடலுக்கு போனதானாலும் சரி, இல்லை தந்தை பெரியாரை படிக்க வேண்டும், காமராஜரை படிக்க வேண்டும், அம்பேத்கரை படிக்க வேண்டும், அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் படிக்க சொல்லக்கூடிய நபர்ன்றது அப்ப சமத்துவ சமூகம் சமூக நீதி இதையெல்லாம் முன்மொழியறதான ஜாதி யுத்தத்துக்கு எதிரானது, ஆன்டி காஸ்ட் இல்லைன்னா காஸ்டிசத்துக்கு எதிரானது, ஒரு சமூக நீதி பார்வை இருக்கிறதுனால தானே இதை மக்கள் விரும்புகிறார்ன்றதை புரிந்து கொண்டதால் தான் விஜயனுடைய பார்வை வந்து பெரியார் திடலுக்கும் அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து போற்ற வேண்டும், படிக்க வேண்டும், அங்கு முதல் மரியாதையை செலுத்த வேண்டும் என்று விஜயோட பார்வை இந்த மக்களோட எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்கிறது. பிஜேபி தவிர்த்து யாருமே தவிர்ப்பது இல்லை, பிஜேபி தவிர்த்து யாருமே வந்து பெரியாரை புறக்கணிக்கிறது இல்லை இந்த தமிழ்நாட்டில். இல்ல சார், ஏற்கனவே அதை உணர்ந்து கொண்ட விஜய் தான் இன்று வந்து முதல் மரியாதையாக பெரியார் திடலுக்கு போனதற்கான காரணம் அதுதான். அதை நோக்கி தான் நான் பயணிக்க போறேன் என்று அவர் கொள்கை பிரகடனம் வைக்க போவதும் அப்படித்தான். இல்ல சார், ஏற்கனவே திராவிடத்தையும் பெரியாரையும் திமுக கொண்டாடுகிறோம், நாங்க தான் அதனுடைய கொள்கை வழி அப்படின்றாங்க. அதிமுக இன்னும் ஒரு படி மேல போய் நாங்க வந்து கடவுள் மறுப்பு இல்லை அப்படின்றத இடத்துல அதே நேரத்துல பெரியாரையும் கொண்டாடுறாங்க, அண்ணாவையும் கொண்டாடுறாங்க. விஜய் வந்து இல்ல இல்ல நாங்க அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படின்னு வந்தா அதுக்கு இடம் இருக்கா சார் தமிழ்நாட்டுல? வெரி குட். ஏற்கனவே திமுக அதிமுக விஜய் இதுக்கு ரெண்டு நடுவுல புதுசா ஏதாவது சொல்லணும்ல.
குட் கொஸ்டின். இல்ல புதுசாங்க புது தத்துவத்தை எல்லாம் போய் எங்க மார்க்ஸ்ல இருந்தா தூக்கிட்டு வர முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெரியாரோ அம்பேத்கரோ இவர்கள்லாம் வந்து ஒரு கட்சிக்கு சார்ந்தவர்கள் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜகவை தவிர்த்து நீங்கள் சொல்லக்கூடிய அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டாட ஒரு கட்சியே சொல்லுங்க. இன்னைக்கு பெரியாருடைய பிறந்தநாள் விழா வந்துச்சு இல்லையா? பாஜகவை தவிர்த்து அத்தனை இயக்கங்கள், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முதற்கொண்டு அந்த அணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே வந்து அவரே வந்து ஏற்றுக்கொள்கிறார்களே. அப்ப நீங்க வந்து பெரியாரை வந்து ஒரு கட்சியோ இல்ல ஒரு இயக்கத்தோட சுருக்க முடியாது. அவர் பறந்துபட்டவர். சொல்லுங்க சார். டிஎம்கே சார் ஈவே ராமசாமி உயிரோட அதுக்கப்புறம் என்ன நடந்தது நீங்க படிச்சிட்டு பேசுங்க. ஹிஸ்டரி இல்லனா ஒதுக்கி வச்சிருந்தது யார் எப்ப ஒதுக்கி வச்சிருந்தாங்க? அண்ணா பதவியேற்பு செஞ்சதுக்கு அப்புறம் நேரடியா போய் வந்து பெரியாரை பார்க்க போறாங்க. சொல்ல வேண்டாம். இல்ல எலெக்ஷன் யூஸ் பண்ணல. நாங்க 21ஆம் பக்கத்தை பேசுறது அது அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையே. அண்ணா நடப்பது பெரியாருடைய ஆட்சி, திராவிட ஆட்சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ணா சொன்னதாகட்டும் இன்று ஓகே 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 திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட அவர் வந்து பெரியாருக்கு மரியாதை செலுத்தியது பல பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, வைத்தறிச்சல் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பார்வை என்ன? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க திமுகவையும் ஈவே ராமசாமி ஐயாவையும் சம்பந்தப்படுத்தி பேசினாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால நான் 21ஆவது பக்கத்தை பத்தி பேசாம இருப்பேன். ஸோ அதெல்லாம் ஒரு வரலாறு, கடந்து வந்துட்டோம். அதற்கப்புறம் அவங்க தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதன் வழியில் போகிறாங்க. அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் விஜய் ஐயா அரசியலுக்கு வரும்பொழுது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிக்கணும். மற்றதுலலாம் நீங்கள் ஒரே மாதிரி இருந்துக்கலாம். அவர் படிக்க சொன்ன ஈவே ராமசாமி ஐயா, காமராஜ் ஐயா அண்ட் அம்பேத்கர் ஐயா 3 பேருமே விஜய்க்கு விநாயகர்னு ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, ஈவே ராமசாமி ஐயா பிள்ளையார் சிலையை உடைத்தவர், அதனால் அவர் வாயை திறந்துருக்க மாட்டார். நம்ம அம்பேத்கர் ஐயா ஹிந்து மதம் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே போய் கடவுள்களை நிந்தனை செய்யக்கூடிய விஷயத்த செய்யணும்னு நினைச்சது கூட கிடையாது. காமராஜ் ஐயா இந்த விஷயத்துக்குள்ள வந்ததே இல்லை. அதனால அவர் அந்த 3 பேருடைய புத்தகத்தை தான் படிச்சிருப்பாருன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு வார்த்தை சொல்லாம இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்காரே இல்லையா கூட விஜய்க்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் ஓணம்க்கு வாழ்த்து சொன்னார் இல்லையா, அங்கதான் நான் உள்ள வர்றேன். ஓணத்திற்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்த போதுதான் ரைட்டு கரெக்டா முள்ளால் எடுக்கிறதுக்காக தான் அவர் வராரு, யார் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற அந்த அடிப்படைக்குள்ள நான் வர்றேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, அது அண்ணாமலை ஐயாவா இருக்கட்டும் விஜய் ஐயாவா இருக்கட்டும் 2026 அவங்க தேர்தலை சந்திக்கும் பொழுது ஒரு புதிய ரத்தமாகத்தான் 2 பேருமே வெளில வரப்போறாங்க. இவருடைய சித்தாந்தம் தெரியாம நான் எதுவும் பேச போறதில்லை. ஆனா விஜய் எங்க தப்பு பண்ணிடக்கூடாதுன்னா, திமுகல இருந்தோ அல்லது திமுக சார்பாக பேசுகின்றவர்களும் பொதுவாகவே திராவிட கட்சிகள் சார்பாக பேசுகின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா நின்று உங்க பலத்தை காட்டுறோம், தனியா நின்று உங்க பலத்தை காட்டணும்னு கதை விடுவாங்க. அதற்கு மட்டும் அவர் மசியவே கூடாது. ஏன்னா தனியா நின்றா அப்படின்னு சொன்னா அது முதல்ல அது 25% இருந்தாலும் 18% இருந்தாலும் 8% இருந்தாலும் அது ஒரு நிர்ணயத்தை ஒரு லேபிளை கொடுத்துரும். நீங்க தான் உள்ள எடுக்க போறீங்களே, தனியா நின்னா தானே பார்க்க முடியும், தனியா நின்னா தானே சார் எடுக்க முடியும். இல்ல முள்ளால எடுக்கிறதுக்கு தனியா நிக்கணுங்கிற இடத்துல இல்ல, கூட்டத்தோடயும் நிக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா பல விரல்கள் சேர்ந்து அந்த முள்ளை எடுக்கலாம், அதுல ப்ராப்ளமே இல்ல. அவர் மட்டும் அந்த தப்பை செய்தார்னா விஜயகாந்த் ஐயாவுக்கு என்ன நிலைமை நடந்ததோ, சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு என்ன ஒரு சூழ்நிலை வந்ததோ அந்த சூழ்நிலையை இந்த இடத்துல கொண்டு வந்துருவாங்க. சிவாஜி ஐயா கூட்டணியோட தான் வந்தாரு. அந்த தேர்தலில் அவர் திமுகவோட கூட்டணி போட்டிருந்தா 50 சீட்டு கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. அவர் வேற விதமா வந்திருப்பாரு, அது வேற விஷயம். நான் மனிதர்களை அவங்களுடைய திறமையை வைத்து ஒப்பிடுவதில்லை, அவங்களுடைய செய்கைகளை வைத்து மட்டும் ஒப்பிடுறேன். விஜய் ரொம்ப தெளிவா இருக்கணும், கூட்டணியாகத்தான் நான் வரப்போகிறேன். அதான் அவர் சீமான் ஐயாவோட சேர்றாரோ அதிமுகவோட சேர்றாரோ அதை பத்தி கவலை இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மடை மாற்றம் ஒன்று வரணும்னா, ஒரு பெரிய மடை உடைந்து வெள்ளமாக வரணும்னு சொன்னா 2026 கூட்டணி ஆட்சி தான் சாத்தியம், அதுதான் யதார்த்தம், அதுதான் தமிழகத்துக்கு நல்லது அப்படிங்கிற எண்ணமோட்டம் உள்ள தலைவர்கள் தான் அரசியலுக்குள்ளே வரணும். அதிமுக கெத்து காட்டலாம், கண்டிப்பா கடைசி நேரத்தில் தன்னை மாத்திக்கவும் நான் நம்புறேன். ஆனால் அவர் தேதியை மாத்தினதை ஒரு பெரிய விமர்சனமா நீங்க வைக்கிறீங்க. மது ஒழிப்பு மாநாடுன்னு திடீர்னு இவர் அறிவிச்சிட்டாரு, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வரும்போது இன்னொன்னத்தோட நான் அடிபடக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. அவருக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. எந்த தவறை தெரிந்தோ தெரியாமலோ வேற காரணங்களுக்காக காமராஜ் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில விஷயங்களுக்கு தடை பண்ணாரோ, அதனால திமுக வளர்ந்ததோ, அந்த மாதிரியான ஒரு தவறு மீண்டும் வந்துடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல யார் வந்தாலும் அதை வரவேற்க வேண்டிய ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் நமக்கு இருக்கணும்.
கூட்டணிங்கிறதுல அவர் எந்த விதத்திலையும் மாற்றம் வரக்கூடாது. அண்ணாமலையா விஜயாங்கிற கேள்வி 2026ல மிகப்பெரிய ஒரு கேள்வியாக கண்டிப்பா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, திரு தனியரசு, விஜய் தனிச்சு நின்று எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் டூ ரிஸ்க் அப்படின்னு பார்த்தாலும் கூட குறைந்தபட்சம் விஜயகாந்த் மாதிரி அவர் யாரோட கூட்டணி அமைச்சாரோ அந்த கூட்டணி வென்றது, இன்னொரு புறம் இன்னொருத்தர் ஆட்சி அமைக்க முடியாம தடுக்கக்கூடிய சக்தியா கூட இருந்தாரு அப்படின்லாம் பேசப்பட்டது. விஜய் அரசியல்ல ஒரு சக்தியா ஆட்சியை உடனே பிடிக்கிறாங்களோ இல்லையோ, விஜயால பொலிட்டிக்கல்ல உடனே ஒரு இம்பாக்ட் இருக்குன்றதை மறுக்க முடியுமா திரு தனியரசு? வழக்கமாக இப்ப 2 திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரைகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா சாலிகிராமம் கோடம்பாக்கத்தில் இருக்கிற 90 விழுக்காடு நடிகர்கள் 2 கட்சிகளுக்குமே கலைஞரை முதல்வராக்குவது அல்லது புரட்சி தலைவர் அம்மா அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று பரப்புரை நடத்தாத பார்த்திருக்கிறேன். நானே பல நடிகர்களை அழைத்து கொண்டு போய் தேர்தலுக்கு சின்னங்களுக்கு வாக்கு கேட்போம். அது மாதிரி விஜய் ஒரு ஆள், அவ்வளவுதான். விஜய் ஒரு தனி கட்சி, ஒரு தலைவர். அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் 234 தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்குகளை தந்து அல்லது அவர் எந்த அணியில் இருக்கிறாரோ அந்த அணிக்கு வாக்குகளை தந்து முதலமைச்சராக்குவாங்க அப்படிங்கிற அந்த கனவு இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா எந்த நடிகர்களையுமே, ஏன்னா நீங்க எனக்கு தெரிய ஒரு பெரிய காமெடி நடிகர் இன்னொரு தலைவர் அவருக்கு கீழே வேலை பார்த்த விஜயகாந்த் ஐயாவுக்கு எதிராக வடிவேலு ஐயா பிரச்சாரம் பண்ணாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அது அப்படி ஒண்ணும் நடக்கல. ஆனா அது பெரிய, அதாவது கலைஞருக்கு ஆதரவா வடிவேலு ஐயா பிரச்சாரம் பண்ணார். அப்ப விஜயகாந்த் ஐயா ஒரு அணியில் இருந்தாரு. 2 பேர் நடிகர்கள் கலைஞர்கள் திரைப்படத்துல கடுமையா மோதுனதை பார்த்தோம். பரவலா பல நடிகர்கள் மோதிக்குவாங்க. அது மாதிரி விஜய் ஒரு ஆளா பார்க்கணுமே தவிர விஜயை ஒரு பிரத்யேகமான ஒரு தமிழ்நாட்டு மக்களினுடைய அபிமானம் மிக்க ஒரு மாபெரும் தலைவராகவோ அரசியல் தலைவராகவோ ஒரு காலம் பார்க்க முடியாது. இல்ல சார், அதை ஒரு நாள்ல பார்க்க முடியாது சார், அதை ஒரு நாள்ல பார்க்க முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வளர்ச்சி இருக்குல்ல. ஒரு 15 இல்ல ஒரு 10% 15% அது அடுத்த தேர்தல்ல அல்லையா? இப்ப இங்க என்ன அரசியல் வெற்றிடம் இருக்கு? இங்க யாரு இப்ப யாருமே இங்க கட்சியை ஆரம்பிக்கவே இல்லை. கட்சியில் சேர்ந்து பணியாற்றுவதற்கு மக்கள் எல்லாம் காத்திருக்கிற மாதிரியும் அதுல ஏதோ தமிழக வெற்றி கழகத்தை அடையாளப்படுத்த உடனே மக்கள் எல்லாம் தாரசாரையா போய் விஜய் கட்சி ஆபீஸ்ல நின்று உறுப்பினர் அட்டை வாங்குற மாதிரியும் ஒரு மாயையை பொய்யா தவறா பிழையா யாரோ செயற்கையா உருவாக்குறாங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்லை. விஜய்க்கே அந்த நம்பிக்கை இல்லை நம்ம முதலமைச்சர் ஆகிற முடியும். முதலமைச்சர் ஆகிறங்கிறது வார்டு மெம்பர் முதல்ல ஆகிறதே சிரமம். நீ யூனியன் கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் ஆகிறது எவ்வளவு சிரமம். ஒரு யூனியன் சேர்மன் ஆகிறதுக்கு வாழ்நாளெல்லாம் அந்த கிராமத்துல எல்லா இளவு கல்யாணம் காது குத்து இந்த மலைகாப்புன்னு 24 மணி நேரம் இயங்குறனால ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு வாங்க முடியாது. ஆனா எங்கேயோ ஏசி ரூம்ல பெரிய பங்களாவில் மாட மாளிகையில் இருக்கிற விஜய் வருவாரா, நேரா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கிட்டு ஒரு 25 ரூபாய்க்கு தட்டோட போனா பெரியார் ஐயாவோட போய் மாலை போட்டா பெரியார் வாக்கு எல்லாம் வந்துரு, அண்ணா ஐயாவுக்கு போனா அண்ணா வாக்கு எல்லாம் வந்துரு, காமராஜர் ஐயாவுக்கு போய் பார்த்தா பூரா காங்கிரஸ்காரங்க வாக்கு வந்துரும். யாரு சொன்னா? அதெல்லாம் பிழையானது, தவறானது. ஏன்னா நீங்க கொஞ்ச நாள் பொட்டு வச்சாரு, கொஞ்ச நாள் பொட்ட காணா. அப்ப இது யாருன்னு தெரியல. நேரா முகாம்பி கோயிலுக்கு போறாரு, நேரா பெரியார் திடலுக்கு தந்தை பெரியார் ஐயா வந்து வணங்குறாரு. என்ன கொள்கை இவரு? 3 பேர்த்த படிக்க சொல்றாரு. அதாவது அம்பேத்கர் ஐயாவை, பெரியார் ஐயாவை, காமராஜர் ஐயாவை 3 பேருமே கோயில் பக்கம் போகாதவங்க. இவருக்கு முகாமி கோயிலுக்கு போறாரு. இவர் ஒரு பெரிய கட்சிக்காரரு, எல்லாத்துக்கும் மையமா இருக்கிறது விரும்புறாரு. பெரியார் ஐயா விரும்புறாரு, காமராஜர் ஐயா விரும்புறாரு, அம்பேத்கர் ஐயா விரும்புறாரு. மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். 3 பேர் எந்த கோயிலுக்கு போனா, எப்ப போனாங்க? அது தனி விமானத்துல போறாங்க. அது அப்படின்னா இவர் மக்கள்கிட்ட இன்னும் குழப்பம் இருக்கு. முதல்ல எந்த இறைவனை வழங்குறதுல குழப்பம், எந்த மதத்துல இருக்கிறதுல குழப்பம், எந்த தலைவனை பின்பற்றுறதுல குழப்பம் நீடிக்குது. கொள்கையில ஒரு குழப்பம் இருக்கா அப்படின்னு கேள்வி வருது. இல்ல தனியரசன் ஐயாக்கு என்ன வன்மன் தெரியல. அது டிபேட் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே அவதூறுகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறாரு. முதல்ல ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, நாங்க கோடம்பாக்கத்துல இருந்து வரல, பனையூர்ல இருந்து வரோம். சரிங்களா? அது முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இன்னொன்னு வந்து எங்க தலைவர் வந்து கடவுள் எதிர்ப்பாளர் கிடையாது. எங்க தலைவர் வந்து தீவிர கடவுள் பற்றாளர். எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு கடவுள் பற்றாளர். எங்க கட்சியில் 90% பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நாங்க எந்த கடவுளுக்கு எதிரானவர்கள் கிடையாது. எல்லா கடவுளையும் சமமாக, எல்லா கடவுளையும் மதிக்கக்கூடியவர்கள். அதுதான் இப்ப கேள்வி. கிறிஸ்துவ கடவுளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய கடவுளாக இருந்தாலும் சரி, இந்து கடவுளாக இருந்தாலும் சரி, எல்லா கடவுளையும் பொதுவாக சமமாக மதிக்கக்கூடியவர் தான். ஐயா, பேச வாய்ப்பு நீங்க மட்டும் பேசிட்டே இருங்க, நான் எந்திரிச்சு வேணா போயிடுறேன். ஒரு கருத்து சொல்ல விடுங்க. ஏன் அவ்வளவு பதட்டம்? ஏன் ஒரு பரபரப்பு உங்களுக்கு? ஏன் அவளை ஏன் பயப்படுறீங்க? எங்களுக்கு தான் சப்போர்ட் இல்ல, எங்களுக்கு ஆதரவு இல்ல, மக்கள் எங்க கட்சியில சேரல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? பேச விடுங்க கருத்தை. எம்மதமும் சம்மதம் என்கின்ற சித்தாந்தத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள். சரிங்களா? எல்லா மதத்தை சார்ந்தவரும் எங்க கட்சியில் இருக்கிறாங்க. எல்லா கடவுளையும் வணங்கக்கூடியவர் தான் எங்க தலைவர் அவர்கள்.
அது விநாயகர் அப்புறம் எதுக்கு சதுர்த்தியாக இருந்தாலும் சரி. மூகாம்பி எதுக்கு போறீங்க? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, பேச விடுங்க. ஏன் பதறீங்க தான் கேக்குறேன். பேச வாய்ப்பு கொடுங்க. நான் நீங்க பேசும்போது வந்தனா அவர் குறுக்கிட்டே இருப்பாரா? குறுக்கிடாதீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. கருத்தை முன்வைக்க சரி, தயவுலாம் மணி பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தலைவர் அவர்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. நம்ம கட்சியும் மிக தெளிவாக இருக்கிறது. எந்த கடவுளுக்கும் எதிரான கட்சி நம்ம கட்சி கிடையாது. நம்ம கடவுளை ஏற்றுக்கொள்றோம், அவங்களுடைய உணர்வுகளை நம்ம மதிக்கிறோம். மக்களுக்கென்று ஒரு உணர்வு இருக்கு, மக்களுக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கு. ஒரு கடவுளை கும்பிடுறாங்க, அந்த கடவுளை கும்பிட்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க தளபதி அவர்கள். எந்த கடவுளுக்கும் எதிரானது கிடையாது. இவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஏங்க இங்க இந்து மதம் என்பது வேறு, இந்துத்துவ வெறி என்பது வேறு. இந்து மதத்தை கடவுளாக கும்பிடக்கூடிய மக்கள் அமைதியான முறையில் கடவுளை கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இந்து மதத்துக்கு நாங்க தான் பற்றாளர்கள் என்று நினைத்து கொண்டு அந்த மதத்தை வைத்து கலவரம் செய்யக்கூடிய கும்பல் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் இல்ல இல்ல இல்ல, இப்ப நான்லாம் கலவரக்காரன் கிடையாது. உங்களை நான் சொல்லவே இல்லையே. நான் பொதுவான கருத்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, அப்போ உங்களுக்கு வன்மத்தினால தான் கோபம் வருது. இந்து கருத்தை சொல்ல விட மாட்டேன்றீங்க. தந்தை பெரியார் அவர்களை நாங்க ஏன் போற்றுறோம்னா, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. சரிங்களா? மூட பழக்கங்களையும் சாஸ்திரங்களையும் நம்புவது ஒரு சமத்துவனா என்ன, ஒரு மேடை நாகரிகம் தெரியுமா? இவர் பேசும்போது யாருக்கும் நாங்க எதிரிகள் இல்ல, கொள்கை ரீதியாகவும் அப்படின்றீங்க. ஆனா அதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கா? இங்க மாற்றுன்றதுக்கு கூட ஒரு வாக்கு ஆரம்பத்திலே பெரியாரையும் எடுத்துக்கொள்வோம். நீங்க சொன்ன மாதிரி கோவில்களுக்கு நாங்க எதிரிலாம் கிடையாது, அங்க இருந்து நாங்க ஒரு வாக்கு எடுத்துக்கணும். அப்படி ஒரு கொலாஜ், இது ஒரு கிச்சடி மாதிரி ஒரு வாக்கு வங்கி உருவாக்க முடியுமா? எல்லாருக்கும் நல்ல ஒரு திரும்பவும் சொல்றேங்க, தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் கன்னியமிகு ஐயா காகிதமில்லத்தவர்களும் எங்களின் கொள்கை வழி தலைவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரும்ப நாங்க அதை சொல்றோம். அதாவது சாதி வெறி மனிதனை சாக்கடையாக்கும், மத வெறி மனிதனை கொடிய மிருகமாக்கும். அதை வச்சு தானே நீங்க வியாபாரம் நடக்குது. என்னங்க நீங்க நீங்க திமுக போய் கேளுங்க, யார் பண்றாங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஏங்க பெரியார் வந்து சமூக நீதிக்கான ஒரு தலைவருங்க, பெரியார ஃபாலோ பண்றவங்க, பெரியார ஃபாலோ பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. எங்க கட்சியுடைய ஓகே பாப்பா இல்ல யார முழு கொள்கையை சொல்லணும் சார். யாருக்கு வந்து நாங்க சரி ஓகே லைலமணி விஜய் முழு கொள்கையை சொல்லட்டும், நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. ஒரு நிமிஷம் விஜய் நாங்க மக்கள் சொல்லட்டும், நம்ம விநாயகர் சதுர்த்தி சொல்ல எனக்கு கேள்வி வருமா வராதா? இப்பவே ஒரு அம்மா அவர்களுக்கு இந்து கோயில் கட்டி கொடுத்திருக்காங்க. எங்க தலைவர் அவர்களும் தர்காக்கு போறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க, இந்து கோயில்களுக்கு போய் வழிபடுறாங்க. எல்லா மதமும் சமம் என்று மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். சரிங்களா? அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு வன்மம் ஒண்ணு இருக்கு. இவரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வளையத்துக்குள் அடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா எங்க தலைவர் வந்து ஒரு பொதுவான தலைவர், எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில செயல்படுறாரு. அதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. கேட்போம் நான் கார்த்திகேயன் அவர்கள்ட்ட. இப்ப விஜய் வந்து திராவிட சித்தாந்தத்திலே வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, பெரியாரை பின்பற்றுறார், திராவிட சித்தாந்தத்திலே வர்றாரு அப்படின்னா பாஜக ஏன் நீங்க போறீங்கன்னு கேக்குது. ஆனா திரு ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி அது யாருடைய வாக்குகள் எடுக்கும்? முள்ளே முள்ளால் எடுக்கிற மாதிரி திராவிட கட்சிகளுக்கு போற வாக்கு தானே அவர் பக்கம் எடுக்கும். அப்போ பாதிப்பு திராவிட கட்சிகளுக்கு தானே? இல்ல அவர் வந்து வெறுமனே திராவிடத்தோட தன்னை சுருக்கிக்கல கார்கே. நீங்க அதனால தான் வந்து அவர் வந்து இன்றும் சரி, இன்ஃபேக்ட் அவர் அதை வந்து ரொம்ப தெளிவுபடுத்துவார்னு நினைக்கிறேன். அக்டோபர் 24ஆம் தேதி அந்த இது கொடியை ரிலீஸ் பண்ண அன்னைக்கே அவர் இந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கியத்தான் சொல்றார். சமூக நீதியும் பேசுகிறார், மத நல்லிணக்கமும் பேசுகிறார், தேசியமும் பேசுகிறார், தமிழ் உணர்வு, தமிழ் பற்று, இன உணர்வையும் சேர்த்தே உள்ளடக்கிய எல்லா விஷயத்தையும் ஒரு கதம்பமாகத்தான் அவர் பேசுகிறார். அப்ப அதுலதான் ஒரு தெளிவில்லாம இருக்கு. இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தலைவருக்கு அந்த கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கான செயல் திட்டம் ரோட் மேப் எப்படின்னு என்னவா இருக்கும்னு 27 அக்டோபர்ல தெரியும். அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, அவர் எத்தனை பாதகத்தை யாருக்கு ஏற்படுத்த போகிறார் என்று 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியும். ஆனால் அதற்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ சில சொல்லிட்டு இருந்தாங்க, விஜயகாந்த் அவர்கள் வந்து செய்த தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சரியான முறையில் இங்கேயும் பேசினார் அங்கேயும் பேசினார் 2016. விஜயகாந்த் செய்த தவறு 2011 பண்ணிட்டார். அவர் 2000 மாற்றம் என்று 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று வந்த நபர்
அவர் அம்மையார் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து அவரோடு வந்து இணங்கி போய் ஒரு கூட்டணி கட்சியாக மாறியதனால் தான் அவரோட வீழ்ச்சி ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் வந்த தேர்தல் எதுலையுமே அவர் சோபிக்கல. 2014 அவரால் ஒன்றும் பண்ண முடியல. கூட்டணி இதே போல வந்து என்டிஏ கூட்டணியில பெரிய கூட்டணியில கூட இருந்து ஒன்றும் பண்ண முடியல. அதனால அவரோட வீழ்ச்சி என்பது மாற்றம் என்று வரக்கூடிய நபரை நீங்க வந்து அதிமுகவோட போய் எடப்பாடி அவர்களுடைய போறனா போங்க, இல்லைன்னா வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வரனா வாங்க, எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்வது என்று இருக்கு இல்லையா? அப்ப அடிப்படையில திமுக எதிர்ப்பை மட்டும்தான் வந்து முன்னெடுத்துறாங்க. அதுக்காக வந்து விஜயை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் அதை வந்து சுதாரிச்சு கொண்டு வருவார். அவர் வந்து யாரோட கூட்டணியில ஒரு அதிமுகவோடோ இல்ல வந்து ஒரு பாஜகவோடு போவதையும் நிச்சயமாக அவர் செய்ய மாட்டார் தான் நினைக்கிறேன். ஒருவேளை அதிமுகவோட போனால் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? எடப்பாடி பழனிசாமி அவர்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு கேட்க போகிறாரா விஜய்? ஒரு மாற்றம் என்று அரசியலுக்காக வந்து நான் புதிதாக வரக்குறேன் என்று சொல்லக்கூடிய நபர் முதல் தேர்தலில் போய் கூட்டணி வச்சு யார் இன்னொருத்தருக்கு ஓட்டு கேட்பேன், இல்ல எனக்காக வந்து ஒரு எஸ்டாப்லிஷ்ட் பார்ட்டி ஆல் சென்டர் அதிமுக பிரதான எதிர்க்கட்சி இறுதி அரசியல் என்பது வலுவாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வந்து விஜய் போய் அந்த கூட்டணி போக முடியும்? அவர் தனிச்சே நிக்கட்டும். ஆனா பி டீம்ன்ற விமர்சனத்தை தவிர்க்க முடியாதுல. நம்ம தலைவர் அவர்கள் பிரைமரி ஃபோர்ஸாக யாருடைய பி டீம் தான் முதன்மை சக்தியா நம்ம யாருடைய பி டீம் என்று சொல்கிறார்கள். அவரை வந்து பாஜகவோட பி டீம் என்று சொல்கிறார்கள்னா அதுக்கு தான் இன்னைக்கு வந்து தந்தை பெரியாரை முன்னெடுக்கிறார், அம்பேத்கரை முன்னெடுக்கிறார், ராகுல் காந்தி சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் சொல்லிட்டாங்க, காங்கிரஸோட பி டீம் சொல்லி சொன்னாங்க. இவருக்கு தான் பிஜேபி யார் சொன்னது? பிஜேபி யார் சொன்னது? இல்ல விஜய் தான் அடிப்படையில் அவர் சொல்லி போட்டார். அவர் பேர் என்ன? அவர் பேர் தெரியல எனக்கு. அவர் வந்து ஏதோ வந்து தனக்கு இருக்கக்கூடிய திராவிட வெறுப்பு இல்ல பெரியார் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு இந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்காக ராமசாமியோட இங்க போயிருக்க கூடாது அப்படின்னு அவருடைய சுய வெறுப்புகளை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் என்று என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று அவருடைய முடிவு. அது மக்கள் என்ன ஓட்டுறது கேட்டவாறு அவருடைய கொள்கையை வந்து அவர் தகவமைச்சுக்குவாரு, அதை முன்னெடுப்படுத்துவார், அதற்கான ஒரு செயல் திட்டத்தை வெளிப்படுத்துவார். நீங்க எனக்கு இது பிடிக்கல அதனால விஜய் அந்த கொள்கையை வைக்க கூடாது, உங்களுடைய அபிலாஷைகளை ஆசைகளை வந்து வெளிப்படுத்தலாம ஒழிய எதற்காக விஜய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? விஜய்க்கு நன்றாக தெரியும் இங்க வந்து தேசிய அரசியல் பேசி பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா இல்ல வந்து கோல்வால்கருக்காக வந்து முன்னாடி நிறுத்தி அரசியல் பண்ணணும்னு நினைத்திருந்தால் அது மக்கள்கிட்ட எடுபடும் நடத்திருந்தா அவரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் விஜய் வந்து அவர்கள் பேரை சொல்லல, மாறாக தந்தை பெரியார் அம்பேத்கர் பேரை தான் சொன்னார். நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கரையும் இது ஜாதியத்தால் கட்டமைக்கப்பட்ட மதம் என்று சொன்ன அம்பேத்கரை தந்தை பெரியாரையும் தான் அவர் முன்னெடுத்தார். அப்ப மக்கள் என்ன ஓட்டம் என்று என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு தான் இந்த முடிவை எடுத்திருப்பார். அந்த வழியில் தான் அவர் போக நினைப்பாரு. அதை விட்டுட்டு அவர் கூட்டணிக்கு போக சொல்லுவது இல்லைன்னா நீங்கள் பெரியாரை வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றது இவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு இருக்கு இல்லையா? இவர்களுக்கு திராவிடத்தின் மீதோ பெரியார் மீதோ அம்பேத்கர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை விஜயும் செய்யக்கூடாது. இவர் விஜய் அந்த பக்கம் போக மாட்டார் என்று எதிர்பார்த்தவர்கள் அவர் இந்த வழி எடுக்கிறார் என்று தெரிந்த உலகே அந்த ஏமாற்றத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் வந்து விஜய் மீது வைக்கக்கூடிய ஒரு வஞ்சக வந்து விமர்சனம் தான் இது. ஓகே, எல்லாத்தையும் ஒரு வரி அதான் சார். ஒண்ணு இல்ல, நான் கடைசியா திருவண்ணாமலை எல்லாத்தையும் ஒரு வரி தான். திருவண்ணாமலை கிரிவலம் போனேன். 20 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. இனி தமிழ்நாட்டில் சாமி இல்ல, சாமிக்கு எதிரானவன். நான் விஜய் சார் அப்படி சொல்லல. ஏன்னா அவர் பொட்டு வச்சு மங்களகரமா இருந்தார், நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது. அவர் கிறிஸ்டியனே பண்ணட்டும், இந்துக்கும் பண்ணிட்டோம். ஆனா பர்டிகுலரா ஒதுங்கும் போதுதான் இங்க இருக்கிற தமிழர்கள் இனி விழிச்சுக்குவாங்க. இனி நீங்க இந்த டபுள் ஆக்ஷன் போட வேண்டாம். சினிமால டபுள் ஆக்ஷன் போடுங்க. இங்க நான் எல்லாருக்குமான குழந்தை, அவர் ஒவ்வொரு வீட்டுக்கான குழந்தை. தனியார் ஒரே வரி தான். ஒண்ணு இல்லையா, இப்ப நீ விஜய் வந்து ஏதாவது தன்னுடைய நிலைப்பாடு இல்லைன்னு பகிரங்கமா அறிவிச்சிருந்தாருன்னா இப்ப நம்ம அதை ஒட்டி விவாதிக்கலாம். எந்த நிலைப்பாட்டிலும் எந்த தளத்திலும் உறுதியற்ற நிலையில ஒரு குழப்பத்தில் இருக்கிற விஜயால இந்த மாநாட்டிலையும் இறுதியா தீர்க்கமா எந்த கோட்பாடோ கொள்கையோ பிரகடனப்படுத்த மாட்டார். அப்பொழுதும் குழப்பம் நீடிக்கத்தான் செய்யும். நம்ம அன்று எதுவும் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஓகே, லைலாமணி ஒரே வரி. அதாவது நம்ம தலைவர் அவர்கள் பிரைமரி ஃபோர்ஸா வராங்க, முதன்மை சக்தியாக வராங்க. தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு தளபதினா எங்களுடைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று எங்களுடைய தோழர்கள் உழைத்து கொண்டிருக்கோம், போராடி கொண்டிருக்கோம், பேசி கொண்டிருக்கின்றோம். அரசியலினுடைய திசைவழி போக்கை மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக மாநாடு இருக்கும். ரவிச்சந்திரன் ஒரே வரி தான். அதிமுகவோட கூட்டணி வைத்ததுல விஜயகாந்த் எந்த தப்பும் பண்ணல. ஆனா உள்ளாட்சி தேர்தலில் ஜெயலலிதாவோட தான் பெரியாள்னு நினைச்சு சீட்டு கேட்ட போதுதான் அவருடைய சரிவு வந்தது. எம்ஜிஆர் கோவிலுக்கும் போனார், நாஸ்திகத்தையும் கரெக்டா பாராட்டினாரு. ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கோங்க, விஜய் வந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தப்பா எடை போட்டுறாதீங்க. 40+ வயது உள்ள பெண்கள் விஜயை தெளிவாக சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு உங்க பழைய கதைகள்லாம் தெரியாது, 21ஆம் பக்கமும் தெரியாது, ஈவே ராமசாமியும் தெரியாது. அதே மாதிரி 25 வயதுக்கு கம்மியா இருக்கக்கூடிய வாலிபர்களும் தெரியாது. யார் யார் வந்து விஜயோட சேர போறாங்கிறத வச்சுதான் அவருடைய அரசியல் நிர்ணயிக்கப்படும். இந்துத்துவாங்கிறது நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அது ஒரு மதம் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறைங்கிறது. அது தெரியாம வெரி கிரீன் எல்லாம் பேச வேண்டாம், அமைதியா அடுத்தவங்க பேசுறது கேட்டுக்கிறது. அதாவது
உண்மையிலேயே பரிதாபகரமான நிலைமைக்கு வந்து பாஜக போய் வச்சு அப்படின்றது தான் வருத்தமாக இருக்கிறது. அண்ணாமலை 2020ற்கான முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருந்த கட்சி விஜயும் திராவிடத்தை நோக்கி போகிறாரே என்று தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து அவர் குறைந்தபட்சம் எங்களோடு கூட்டணி வரணும், இல்லை எடப்பாடியாவது கூட்டணியோடு போகணும், அந்த கூட்டணிக்காவது போகணும், திராவிடத்தை தழுவக்கூடாது என்று நினைக்கிற நிலையில் வந்து இன்னைக்கு பாஜக இருப்பதால் தான் விஜய் வந்து தன்னை பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிலைப்படுத்தி அந்த கொள்கை வழி நான் பயணிக்க போறேன் என்று சொல்றாரு. அது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, வெறும் வந்து செல்வாக்கு அந்த ஸ்டார்டம் வந்து அரசியல்ல ஓட்டாக மாறுகிறதா என்பதை எல்லாம் 2026 மக்கள் மன்றம் தீர்மானிக்கும். ஆனால் நிச்சயமாக அவர்கள் வலதுசாரிகள் ஏமாந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் புலப்படுது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். 27ஆம் தேதி கொள்கை என்ன, கொள்கை தலைவர்கள் என்ன, எதை நோக்கிய பயணம் விஜயனுடையது, யாருடைய வாக்கு வங்கிய சிதைக்கும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். வார்த்தை இணைந்த சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.